வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 23 என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ன்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம கார்த்தி வந்துட்டு என்ன பண்றாருன்னா, நேரா மயில் வாகனத்துக்கு ஃபோன் பண்றாங்க. மயில் வாகனம் ஃபோனை பார்த்துட்டு, கார்த்தி மாப்பிள்ள ஃபோன் பண்ணியிருக்காரு. மறுபடி வேற ஏதாவது பண்ணி நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பயத்திலேயே ஃபோன் அட்டன் பண்ணேன். அப்ப மயில் வாகனம் கேட்குறாரு, மாப்பிள்ள இந்த வாட்டி நான் எந்த செட்டப்பும் பண்ணல மாப்பிள்ள. என் மேல கோபப்படாதீங்க. கார்த்தி சொல்றாரு, நான் அதுக்காக ஃபோன் பண்ணல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். மயில் வாகனம் கேட்குறாரு, என்ன மாப்பிள்ள என்னாச்சு? அப்பன்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, என்னாச்சு மாப்பிள்ள? மயில் வாகனம் சொல்றாரு, ஒன்றும் இல்லை அத்தை. ராஜா மாப்பிள்ள தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி பேசுங்க. மயில் வாகனம் கேட்குறாரு, மாப்பிள்ள என்னாச்சு? அப்ப கார்த்தி கேட்குறாரு, பக்கத்துல அத்தை இருக்காங்களா? மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி கொஞ்சம் தனியா வந்து பேசுங்களேன். மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாடிக்கு போறாரு. அங்க போயிட்டு கார்த்திகிட்ட, என்னாச்சு மாப்பிள்ள? பேச்சே கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? கார்த்தி சொல்றாரு, ஆமா பிரச்சனை தான். இங்க அந்த மாயா இருக்காங்கல்ல, அவ பக்கத்து ரூம்ல வந்து தங்கியிருக்காங்க. இது கேட்டதோட மயில் வாகனத்துக்கு தூக்கி வாரி போடுது. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? உங்க ரூமோட பக்கத்துல அந்த மாயா தங்கியிருக்காளா? அவ எதுக்கு அங்க வந்தா? கார்த்தி சொல்றாரு, அதான் எதுக்காக? கண்டிப்பா என்னையும் ரேவதியையும் சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காக தான். அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள, அதான் அவ எதுக்காக வந்திருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. சரி கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க. கார்த்தி சொல்றாரு, ஆமா அவங்கனால ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வருமோ அப்படிங்கிறது தான் எனக்கு பயமா இருக்கு. பெசாப்புல நான் ஊருக்கு வந்துடவா? மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள நீங்க ஊருக்கு வர மாதிரி இருந்தா அத்தை கிட்ட காரணம் சொல்லணும். அப்புறம் இதை பத்தி சொன்னா அத்தை சரியான கோவம் அடைஞ்சிருவாங்க. என்ன பண்ண போறீங்க மாப்பிள்ள? கார்த்தி சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல. இருக்கிற வரைக்கும் ரேவதிய பாதுகாப்பா வச்சிருந்து கூட்டிட்டு வரணும். அந்த மாயாவால ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. மயில் மோகனம் சொல்றாரு, கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, வேணும்னா நான் அங்க வந்துடவா? கார்த்தி சொல்றாரு, சேச்சே அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் கேட்குறாரு, மாப்பிள்ள நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கோ இல்லை ரேவதிக்கோ எந்த ஆபத்து வராது. இது கேட்டதோட கார்த்தியும் சரி உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணி சொன்னேன். மயில் வாகனம் சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. அப்பதான் நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா, நேரா மறுபடியும் ரூமுக்கு போறாரு. அங்க போயிட்டு நேரா ரேவதி கிட்ட, ரேவதி அப்படின்னு சொல்ல, ரேவதி கேட்குறாங்க, இங்க பாரு, நேத்து எங்க போய் தூங்குனியோ அங்கேயே போய் தூங்கு. தயவு செஞ்சு இந்த ரூம்ல தூங்காத. கார்த்தி சொல்றாரு, சரி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ரூம்ல இருக்கும் பொழுது கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? தெரியாத ஊர்ல இருக்கோம். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, என்ன எப்படி சேஃப்டியா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம என்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எங்க அம்மா என்னை ரொம்ப தைரியமா வளர்த்துருக்காங்க. அதனால எப்படி எந்த சூழ்நிலையை சமாளிக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அதனால எனக்கு புத்திமதி சொல்லி உன் டயத்தை வேஸ்ட் பண்ணாம தயவு செஞ்சு போ அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களோட சேஃப்டி எனக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியம். உங்க அம்மா கிட்ட உங்களுக்கு எதுவும் ஆபத்து வராது அப்படின்னு நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால உங்களை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. அதனால தேவையில்லாம நீங்க ஏதாவது பேசிடாதீங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஐயோ எனக்கு தெரியும் என்னை எப்படி பார்த்துக்கிறதுன்னு, நீ போ வெளியில அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வெளியில விட்டு கதவை சாத்துறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம மாயா தூங்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு நம்ம மாயாவுக்கு ஒரு கனவு வருது. மகேஷுக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி, சாமுண்டீஸ்வரி மகேஷை அடிச்சு காலி பண்ற மாதிரி ஒரு கனவு வருது. இதை பார்த்ததோட மாயா அதிர்ச்சியாகி எந்திரிச்சு உட்கார்றாங்க. ஐயோ மகேஷ், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப மாயா நினைக்கிறாங்க, ஓ இவ்வளோ நேரம் கனவு கண்டமா? இந்த சாமுண்டீஸ்வரி தான் என் மகேஷை கடத்தி வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய பிளானை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு மாயா செம்ம கோவப்படுறாங்க. மாயா நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா ஃபோனை பார்த்துட்டு, சொல்லு மாயா. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு உடனே இங்க ஒரு 4 ரவுடிங்க தேவைப்படுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் இருந்தா சீக்கிரம் செட் பண்ணுங்க.
சந்திரா கேக்குறாங்க, எதுக்கு மாயா? மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, என் மகேஷ் எங்க இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல. நான் அவரை சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்காக நான் ஒரு பிளான் பண்றேன். அப்ப சந்திரா கேக்குறாங்க, இங்க பாரு, இதனால ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா? மாயா சொல்றாங்க, என்ன, உங்க பொண்ணு மேல உங்களுக்கு பாசம் அதிகரிக்குதா? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, சேச்சா அப்படியெல்லாம் இல்ல. அவளுக்கு ஏதாவது ஆகி நீ மாட்டிக்கிட்டியா என்ன பண்றது, அதுக்குதான் கேட்டேன். மாயா சொல்றாங்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. சந்திரா சொல்றாங்க, சரி ஓகே, இன்னும் 10 நிமிஷத்துல என்னோட ஆட்கள் உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட ரேவதியும் மாயாவும் சரி அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. சந்திரா ஒரு 4 ஆட்களை ரெடி பண்றாங்க. நேரா அவனுங்க கிட்ட, இங்க பாருங்க, இது மாதிரி ஏற்காட்டுல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தி தங்கியிருக்கா, அவளுக்கு இப்ப உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது. உடனே அவனுங்களும் சரிங்க மேடம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு நேரா மாயா நம்பருக்கு கால் பண்றாங்க. அப்ப மாயா போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அவனுங்க சொல்றாங்க, மேடம், சந்திரா மேடம் போன் பண்ண சொன்னாங்க, என்ன உதவி வேணும் உங்களுக்கு? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் ஒரு போட்டோ அனுப்புறேன். அந்த போட்டோல உள்ள பொண்ணு இப்ப ரூம்ல தனியா தான் இருக்கா. அவளை கடத்தி கொண்டு போய் நீங்க ஒரு இடத்துல கட்டி போட்டு வைங்க. அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கறத நான் சொல்றேன். அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா மாய நம்ம ரேவதியோட ரூம் கதவை தட்டுறானுங்க. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, அந்த டிரைவரா தான் இருக்கும், இப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான், அவனை ஏதாவது சொல்லி திட்டணும் அப்படின்ட்டு. யார் அது அப்படின்னு கேட்க வந்துட்டு நேரா கதவை திறக்கிறாங்க. பார்த்தா அந்த ரவுடிங்க நிக்கிறாங்க. மாயா கேக்குறாங்க, யார் நீங்க, எதுக்கு இந்த நேரத்துல வந்து கதவை திறக்கிறீங்க? அவனுங்க டக்குன்னு ரேவதியோட முகத்துல மயக்க மருந்து அடிக்கிறாங்க. ரேவதி டக்குன்னு மயக்கம் அடைகிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு மாயா வராங்க. மாயா வந்துட்டு நேரா அந்த ரவுடிங்க கிட்ட, இங்க பாருங்க, இவளை கொண்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வைங்க, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இது கேட்டதோட அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரேவதியை தூக்கிட்டு போறாங்க. ரேவதி மயக்கத்துல இருக்காங்க. இந்த விஷயம் எதுவுமே நம்ம கார்த்திக்கு தெரியாது. ரேவதியை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா என்ன பண்றாங்கன்னா, இந்த சாமுண்டி சரியா மிரட்டினாதான் சரிப்பட்டு வரும். கொஞ்ச நேரம் சென்று இந்த டிரைவர் வருவான். வந்துட்டு கண்டிப்பா ரேவதியை காணும்னு சாமுண்டீஸ்வரி கிட்டே சொல்லுவான். அப்ப சாமுண்டீஸ்வரி பதறடிச்சு எனக்கு தான் போன் பண்ணுவா. அப்ப அவ கண்டிப்பா மகேஷ ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை பொழுது விடியுது. அப்ப கார்த்தி இங்கிருந்து வந்துட்டு ரேவதியோட ரூம் கதவை தட்டுறாரு. அப்ப ரேவதி ரெஸ்பான்ஸ் பண்ணல. கார்த்தி மறுபடியும் கதவை தட்டுறாரு. பார்த்தா ரேவதி இல்ல. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, நம்மளா ரூமுக்குள்ள போனா கண்டிப்பா ரேவதி ஏதாவது திட்டுவா, ஆனா அவளும் கதவை திறக்க மாட்டேங்கிறா, என்னாச்சு, அவளுக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோ அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ரேவதி அப்படின்ட்டு கதவை திறந்தா கதவு தானா திறக்குது. கார்த்தி நினைக்கிறாரு, என்னது கதவு தானா திறக்குது அப்படின்ட்டு நேரா ரூமுக்குள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா ரேவதிய காணும். வெளியில வந்துட்டு பாத்ரூம்ல போய் பாக்குறாரு, அங்கேயும் காணும். அப்ப கார்த்தி ரேவதி ரேவதின்னு கூப்பிடுறாரு. அப்ப திவ்யா அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு கார்த்தி கிட்ட, என்னாச்சு ராஜா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ரேவதி உங்களை பார்க்க வந்தாங்களா? அப்ப திவ்யா சொல்றாங்க, ஏன் சார் என்னாச்சு? நைட்டு ரேவதி உங்க கூட தானே இருந்தா? கார்த்தி சொல்றாரு, ஆமா, நைட்டு ரூம்ல தான் ரேவதி இருந்தாங்க, காணும் இப்ப. இது கேட்டதோட திவ்யா சொல்றாங்க, காலையில அவங்க எங்கேயாவது கிளம்பி போனாங்களா? கார்த்தி சொல்றாரு, அதான் தெரியலையே. அப்ப திவ்யா சொல்றாங்க, என்ன சார் இது, நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தானே ஸ்டே பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா தெரியலன்னு சொல்றீங்க, என்ன சார் இதெல்லாம்? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல, நானும் அவங்களும் ஒன்னும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல, எங்க 2 பேருக்குமே நடந்தது கட்டாய திருமணம் தான். அதனால அவங்க நான் ரூம்ல ஸ்டே பண்றது பிடிக்கல, அதனால நான் வேற ரூம்ல போய் தங்கியிருந்தேன். காலையில வந்து பார்த்தா அவங்கள காணோம். இது கேட்டதோட திவ்யா சொல்றாங்க, என்ன சார் சொல்றீங்க, இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, அவங்கள இப்படி சேஃப்டி இல்லாம அந்த ரூம்ல விட்டுட்டு போறது எவ்வளவு பெரிய தப்பு, என்ன சார் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்க? கார்த்தி சொல்றாரு, சாரி மேடம் அப்படின்னு. திவ்யா சொல்றாங்க, சரி வாங்க மேனேஜர் கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு நேரா மேனேஜர் கிட்ட போறாங்க. இன்னொரு பக்கம் மாயா அதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏ டிரைவர், நல்லா தேடு, இதே மாதிரி தானே மகேஷ காணும் அப்படின்னு நான் எவ்வளவு தவிச்சு போயிருப்பேன் அப்படின்னு. அப்ப திவ்யா போயிட்டு, சார், இது மாதிரி இவர் கூட தங்கியிருந்த ரேவதி அப்படிங்கிற பொண்ணை காணும் சார் அப்படின்னு. அவங்க கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? அப்ப அந்த திவ்யா சொல்றாங்க, ஆமா சார், நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாருங்க சார். அப்ப ரெசார்ட்ல உள்ளவர் சொல்றாரு, சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகாதுமா. இது கேட்டதோட திவ்யா சொல்றாங்க, என்ன சார் இது, என்ன இப்படி சம்பந்தமே இல்லாம
பதில் சொல்றீங்க? அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இங்க பாருங்க, மரியாதையா உண்மைய சொல்லுங்க. இந்த ரேவதிக்கு என்ன ஆச்சு? அப்ப மேனேஜர் சொல்றாரு, மேடம் எங்களுக்கு தெரியாத மேடம் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. தேவையில்லாம ஏன் மேடம் எங்களுக்கு கத்துறீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகலைன்னா வேற வழி இல்ல, நம்ம வெளியில தான் போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்ப திவ்யா சொல்றாங்க, சார் உங்களுக்கு வேற யாருடையது மேலது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அப்ப கார்த்தி யோசிக்கிறாரு அந்த மாயாவை பத்தி. மாயா கண்டிப்பா இங்க வந்திருக்காங்க, கண்டிப்பா ரேவதி ஏதோ பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. திவ்யா கேக்குறாங்க, சார் நீங்க யோசிக்கிறத பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ எதிரி இங்க இருக்காங்கன்னு தோணுது. யாருன்னு சொல்லுங்க சார், அவங்க கழுத்தை பிடிச்சு கண்டிப்பா ரேவதி எங்க இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். கார்த்தி சொல்றாரு, இப்ப எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அப்ப திவ்யா சொல்றாங்க, சார் அப்ப சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட உண்மையை சொல்றது நல்லது. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல அவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க, ரேவதியை தொலைச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப திவ்யா சொல்றாங்க, சார் நீங்க நேரா ஃபோன் பண்ணுங்க, அவங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க சார். கார்த்தி சொல்றாரு, இல்ல நான் இப்ப சொன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல, ரேவதிக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோன்னு பயமா இருக்கு. அப்ப திவ்யா சொல்றாங்க, சார் நீங்க ஃபோன் பண்ணுங்க, மேடம் என்ன சொல்றாங்கன்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்திகை நேரா சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணத்தோட சாமுண்டீஸ்வரி ராஜா கிட்ட, சொல்லுங்க மாப்பிள்ள, ஹனிமூன்லாம் எப்படி இருக்கு? ரேவதி எதுவும் உங்ககிட்ட சண்டை போடல இல்ல? அமைதியா தானே பேசிக்கிட்டு இருக்கா? அவ ஏதாவது சண்டை போட்டா என்கிட்ட சொல்லுங்க மாப்பிள்ள, அவன்கிட்ட நான் எப்படி புத்திமதி சொல்லணுமோ அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவளை எதிர்த்து பேசணும், அவளை திட்டணும் அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க அவளை அதட்டுங்க, சொல்ற பேச்சு கேட்கலைன்னா. அதோட உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா கூட சொல்லுங்க. ஏதோ செலவு பண்றதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு செலவு பண்ண வேணாம். நான் வேணும்னா பணம் அனுப்பி விடுறேன். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம் பணம் எல்லாம் எதுவும் தேவைப்படாது மேடம், இங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். அப்ப சாமந்தி சரி கேக்குறாங்க, இந்த மாப்பிள்ள சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, மேடம் நான் சொல்றதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடையாதீங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் மாப்பிள்ள என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் ரேவதி இருக்காங்கல்ல, அவங்கள யாரோ கடத்திட்டாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்ன ராஜா இப்படி சொல்றீங்க, ரேவதியை காணும் அப்படின்னு சாதாரணமா சொல்லிடுறீங்க, என் பொண்ணு எங்க போனா? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் யாரோ ரேவதியை கடத்தி இருக்காங்க, யாரு கடத்தினான்னு தெரியல, நானும் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள சந்தேகப்படுற மாதிரி யாராவது ரேவதியை பின்தொடர்ந்தாங்களா, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம் எனக்கு ஒருத்தவங்க உங்க மேல சந்தேகமா இருக்கு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, யாரு மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லுங்க மாப்பிள்ள, அவங்கள பிடிச்சு விசாரிச்சிடலாம், ரேவதி எங்க போனான்னு கண்டுபிடிச்சிடலாம், சொல்லுங்க மாப்பிள்ள. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, மாயா இருக்காங்கல்ல, அவங்க இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருந்தாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சியாகி, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, அந்த மாயா அங்க வந்திருந்தாளா? அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா மேடம் அந்த மாயா இங்கதான் இருந்தாங்க, நான் நேத்து அவங்கள கண்ணால பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் ரேவதி காணாம போயிருக்காங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏன் மாப்பிள்ள இந்த விஷயத்த பத்தி ஏன் மாப்பிள்ள என்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லல, நீங்க வேற ஏதாவது ரெசார்ட்டுக்கு போயிருக்கலாம்ல? அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம் இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகாது அப்படின்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஸோ கண்டிப்பா ரேவதிய அந்த மாயா தான் கடத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் நேரா அங்க வரேன். கார்த்தி சொல்றாரு, மேடம் நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு காணும், நான் அங்க வராமையா இருப்பேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. ராஜராஜா கேக்குறாரு, சாமுண்டீஸ்வரி என்னாச்சு? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்லைங்க அந்த மாயா இருக்கால, அவ திருந்த மாட்டா போல, நம்ம பொண்ணு ரேவதியா அவ கடத்தியிருக்கா. இது கேட்டதோட ராஜராஜா அதிர்ச்சி ஆகுறாரு, என்னம்மா சொல்ற, நம்ம பொண்ணை கடத்திட்டாங்களா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அந்த மாயா இதுக்காக என் பொண்ணை கடத்தியிருக்கா அப்படிங்கிறது தெரியும் அப்படின்ட்டு நேரா வெளியில வராங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே பதட்டமா இருக்காங்க. ரோகிணி கேக்குறாங்க, டிரைவர் மாதிரி ஆள் கூட எல்லாம் ரேவதியை அனுப்பியிருக்க கூடாது,
இப்போ ரேவதிக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்துட்டு பாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் ராஜாவாக தான் இருப்பான். அவன் மட்டும் சரியான பாதுகாவலாக தான் இருந்தார ரேவதியை காப்பாற்றியிருப்பான். அவனுக்கு எதுவுமே தெரியல, ரேவதியை இப்படி விட்டுட்டானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, ரோகிணியை பார்த்து, ரோகிணி தயவு செஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசாத, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி சொல்கிறாங்க, ரேவதிக்கு ஒரு ஆபத்து, எப்படிம்மா அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நேராக யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மாயா ஃபோனை பார்த்துட்டு, என்னடா இது, சாமுண்டீஸ்வரி ஃபோன் பண்ணியிருக்கா, ஓ நம்மக்கிட்ட டீலிங் பேசுகிறதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருப்பா போல அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் மேடம், சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. ஏய், உன்னோட வேலையை அங்கே போய் காமிக்கிறியா? அதுக்கு மாயா கேட்குறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் தான் மகேஷை கடத்தி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மகேஷ் நான் பார்த்தே ஆகணும். மகேஷ் எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அவனை மட்டும் நீங்கள் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணு உசுரோட வீடு திரும்ப மாட்டான். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே பாரு, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துச்சு, நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கு மாயா சொல்கிறாங்க, அதுக்கு மகேஷ் வந்துட்டு என் கைக்கு வரணும். மகேஷ் என் கைக்கு வந்துட்டான்னா உன் பொண்ணை எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. அப்போ நம்ம மாயா இருக்காங்கல்ல, நீரா ரேவதியை கடத்தி வச்சிருக்க இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ரவுடிங்க கிட்ட இவ கண் முழிச்சாளா அப்படின்னு கேட்க, ரவுடிங்க சொல்கிறாங்க, இல்லை மேடம், இந்த மயக்க மருந்து கொடுத்ததுலேருந்து இந்த பொண்ணை கண்முழிக்கவே இல்லை. இது கேட்டதோட ரேவதியும் சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஃபோன் வரும், அதுக்கப்புறம் தான் இவளை ரிலீஸ் பண்ணுறதா இல்லை காலி பண்ணுறதா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். இது கேட்டதோட அந்த ரவுடிகளும், மேடம் இதெல்லாம் எங்களுக்கு கை வந்த கலை, இவளை காலி பண்ணுறதுன்னா இப்பயே பண்ணிடலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, சரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஃபஸ்ட்டு அந்த சாமுண்டீஸ்வரி ஃபோனை அட்டன் பண்ணுறாளா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ரேவதி லைட்டாக கண்முழிக்கிறாங்க. அப்போ மாயா அந்த இடத்துலேருந்து டக்குன்னு போகிறாங்க, போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க நேராக ரேவதியை பார்த்து, என்ன கண்முழிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, ரேவதி கேட்குறாங்க, நீங்கள்லாம் யார், எதுக்காக வந்துட்டு என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, எதுவும் பேசாமல் அமைதியாரு, நீ உயிரோட இருக்கன்னா நீ அமைதியாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி ரேவதியை மிரட்டுறாங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, அந்த டிரைவர் ராஜா தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு. அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, இன்னும் ஒன்றும் தெரியாமையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்கமிங் மாதம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த எபிசோடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸை நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.